ஹலோ எவ்ரிவன். திருநெல்வேலி மக்கள் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் வேளையில் இப்பகுதியில் பொருளாதாரம், வர்த்தகம், மக்களுக்கான வேலைவாய்ப்பு ஆகியவை அதிகரிக்கும் முக்கிய அறிவிப்பு வந்துள்ளது. திருநெல்வேலி கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியில் விக்ரம் சோலார் லிமிடெட் என்ற நிறுவனம் 200 ஏக்கரில் மாபெரும் சோலார் மாடியூல் தொழிற்சாலையை அமைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. சுமார் 200 ஏக்கர் நிலத்தில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும் இந்த சோலார் செல் மற்றும் சோலார் மாடியூல் தொழிற்சாலை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது விக்ரம் சோலார். இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது. இந்த தொழிற்சாலை மூலம் டிப்ளமோ, ITI, கலை மற்றும் அறிவியல், இன்ஜினியரிங் பட்டதாரிகள் என சுமார் 800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. விக்ரம் சோலார் நிறுவனத்தின் இந்த 3 ஜிகாவாட் தொழிற்சாலை வேகம் எடுக்காமல் இருந்த நிலையில் இலங்கையில் அதானி குழுமத்திற்கு உறுதுணையாக இருந்த அமெரிக்க அரசு நிறுவனமான டெவலப்மெண்ட் பினான்ஸ் கார்ப்பரேஷன் எனப்படும் சர்வதேச வளர்ச்சி நிதியியல் அமைப்பு கங்கைகொண்டானில் அமைக்கப்படும் விக்ரம் சோலார் திட்டத்திற்கு சுமார் $200 மில்லியன் அளவிலான நிதி உதவி அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. அதற்கான ஒப்பந்தம் துபாயில் நடந்த கூட்டத்தில் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கங்கைகொண்டான் சிப்காட் மிகவும் முக்கியமானது. சுமார் 2000 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த தொழிற்பேட்டையில் கடந்த 2 வருடத்தில் 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டை திரட்டப்பட்டுள்ளது. கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியில் தற்போது சோலார் மாடியூல், பிஸ்கெட், ஹைடெக் சென்சார் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்துள்ளது. இதில் டாடா பவர் சோலார், விக்ரம் சோலார், பிரிட்டானியா, போஷ் ஆகியவை வந்துள்ளது. டாடா பவர் சோலார், விக்ரம் சோலார் ஆகியவை தலா 200 ஏக்கரில் சோலார் செல் மற்றும் மாடியூல் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைத்து வருகிறது. ஜெர்மனி நாட்டின் போஷ் 550 கோடி ரூபாய் முதலீட்டில் 80 ஏக்கரில் தொழிற்சாலை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியில் 1500 ஏக்கர் கூடுதலாக ஈர்க்கும் திட்டத்தில் கடந்த சில காலாண்டுகளாக பணியாற்றி வருகிறது. மாற்று மின்சார உற்பத்தி முறைகளில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு தற்போது மிகப்பெரிய முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு சூரிய ஒளி மின்சாரத்தில் புதிய ரெக்கார்டு ஒன்றை படைத்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் திறந்து வைத்தார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிக் தொழிற்சாலை வளாகத்தில் இந்த மின் நிலையத்தை தொடங்கி வைத்தார். அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம் மட்டுமின்றி புகையை வெளியேற்றாத, இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மின்சாரத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் தமிழ்நாடு தீவிரம் காட்டி வருகிறது. இதை மனதில் வைத்தே தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிக் தொழிற்சாலை வளாகத்தில் மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். 150 கோடி ரூபாயில் இந்த மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. 75 ஏக்கர் பரப்பளவு குளத்தில் இந்த சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு சூரிய ஒளி மின்சாரத்திலும் தமிழ்நாடு கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சூரிய ஒளி மின்சாரத்தில் புதிய ரெக்கார்டு ஒன்றை படைத்துள்ளது. இதுவரை இல்லாத அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தி 4141 மெகாவாட் அளவில் உச்சம் தொட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் காற்றாலை மின்சாரத்திலும் டென்மார்க்குக்கு இணையாக தமிழ்நாடு கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் உள்ள VOC துறைமுகம் அருகே 500 மெகாவாட் திறன் கொண்ட கடலோர காற்றாலைகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கும் வங்கக்கடல் பகுதியில் மிகப்பெரிய காற்றாலை மின்சார திட்டத்தை கொண்டு வரும் வகையில் சமீபத்தில் கூட இந்தியாவிற்கான டென்மார்க் தூதுவருடன் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு நடத்தினார். இந்த நிலையில்தான் விக்ரம் சோலார் லிமிடெட் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி கங்கைகொண்டானில் உள்ள அதன் 3 ஜிகாவாட் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி ஆலையை துவக்க இருக்கிறது. விக்ரம் சோலார் லிமிடெட் கொல்கத்தாவில் உள்ள ஒரு இந்திய நிறுவனம். இது இந்தியாவின் மிகப்பெரிய சோலார் மாடியூல் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். இந்த விக்ரம் சோலார் 2006இல் ஞானேஷ் சௌத்ரி என்பவரால் நிறுவப்பட்டது. பல்வேறு டெவலப்மெண்ட்டுகளை தாண்டி சக்சஸ்ஃபுல்லாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த விக்ரம் சோலார் நிறுவனம் ஆல்ரெடி சென்னையில் ரூபாய் 200 கோடி முதலீட்டில் 1.3 ஜிகாவாட் சோலார் போட்டோவோல்டிக் மாடியூல் உற்பத்தி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை துவக்கி இருக்கிறது. இந்த சென்னை நிறுவனத்தில் 1.3 ஜிகாவாட்டிலிருந்து 5 ஜிகாவாட் உற்பத்தி திறனை அமைக்க 5 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்ய அந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த சென்னை நிறுவனம்
இண்டஸ்ட்ரியல் 4.0 என்ற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல்வேறு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஜீரோ டிஃபெக்டை ஆய்வு செய்ய உதவுகிறது. இந்த டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளில் வேஸ்டேஜை குறைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற தடையற்ற செயல்முறைகளை மேலும் செயல்படுத்தியுள்ளன என்று அவருடைய நிர்வாக இயக்குனர் ஞானேஷ் சௌத்ரி கூறியிருக்கிறார். ஆண்டுதோறும் 3.5 ஜிகாவாட் மாடியூல் உற்பத்தி திறன் மற்றும் வருமானத்தின் அடிப்படையில் இந்தியாவின் 2வது பெரிய சூரிய ஆற்றல் நிறுவனம். நிறுவனத்தின் முதன்மை வணிக கவனம் என்னவென்றால் சூரிய PV மாடியூல்களை உற்பத்தி செய்வதாகும். இந்த விக்ரம் சோலார் 32 நாடுகளில் உள்ளது. மேலும் 1.5 ஜிகாவாட்டுக்கும் அதிகமான பொறியியல், கொள்முதல் மற்றும் கட்டுமான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் 3.5 ஜிகாவாட் மொத்த உற்பத்தி திறன் கொண்ட சோலார் போட்டோவோல்டிக் மாடியூல் உற்பத்தி வசதி உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் முதலீட்டை அதிகரிக்கும் விதமாக விக்ரம் சோலார் லிமிடெட் நெல்லையில் உள்ள கங்கை கொண்டானில் அதன் 3 ஜிகாவாட் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி ஆலைக்கு 200 மில்லியன் நிதியுதவிக்காக US இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நன்றி.